இந்த மேஷ ராசிக்கு இந்த வருடத்துடைய கடைசியில் ஒரு நாட்கள் என்ன நடக்க போகுதுங்க சார்? மேஷ ராசியில் வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கிறார். அதை எப்போ கொடுக்கணும்? கல்யாண காதலெல்லாம் நிறைய கொடுப்பார். 7ல் இருந்த ராசி கூடியவன் 7ல் இருந்தால் நிறையா லவ் பண்ணலாம், நிறைய காதல் பண்ணிக்கலாம். சூரியன் திசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப 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 நல்லா இருக்கும். அது விட்டா சுக்ரன் சூரியன் நடந்தாலே போதும், அவங்கள ரொம்ப அந்த திசை, அந்த புக்தி, அந்த நட்சத்திர நாள் வேலை செஞ்சாலும் பணக்காராகிடலாம். மேஷ ராசிக்காருக்கு கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக எந்த கல் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் ஸ்டோன்ஸ்ன்னா, மேஷ ராசிக்கு அதிதேவத்தை வந்து அடுத்தது வந்து ருஷிக ராசியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி கன்னி ராசியில் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரருக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி மீன ராசிக்காரருக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கூடாது. வாழ்க்கை நிம்மதி இருக்காது. இல்லைன்னா 11, 33, 44 ரொம்ப லக்கி நம்பர்ஸ். இல்லை 66 யூஸ் பண்ண ரொம்ப நம்பர் இருக்குது. மேஷராசிகர் யூஸ் பண்ணாத நம்பர் சொன்னால் பக்தி பிளஸ் நேரில் அவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் கன்னட பிக் பாஸ் ஃபேமஸ் ஆரியவர்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருட இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 100 நாட்கள் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்க போகிறோங்க சார். இந்த மேஷ ராசிக்கு இந்த வருடத்துடைய கடைசி 100 நாட்கள் என்ன நடக்க போகுதுங்க சார்? மேஷ ராசியில் வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கிறார். அதை எப்போ கொடுக்கணும்? கல்யாண காதலெல்லாம் நிறையா கொடுப்பார். 7ல் இருந்த ராசி கூடியவன் 7ல் இருந்தால் கல்யாண காதலெல்லாம் வந்து நிறையா கிடைக்கும். நிறையா இருந்தால் நிறையா லவ் பண்ணலாம், நிறைய காதல் பண்ணிக்கலாம். ஆனால் மேஷ ராசிக்காருக்கு என்ன ஆகுன்னா, இந்த 100 நாளில் 8 ராசியில் ரொம்ப முக்கியமான இந்த 3 ராசிக்காக அவனுக்கு போகிறான். ஏன்னா ருஷிகா தனுஷ் ராசிக்கு போகிறாரு. இது ரொம்ப ஆபத்தான ராசியாக இருக்கும். அதனால் இந்த வருஷத்து இந்த 100 நாளில் துலாவை விட்டுட்டு ருஷிக ராசி வந்தாலுமே அங்கே ஒரு 45 நாள் அங்கே அவங்க வீட்டில் ஆபத்தாகலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை யாராவது பிரிஞ்சு போகலாம், நண்பர் ஃப்ரெண்ட்ஸு வாழ்க்கையை கூட பிரிஞ்சிடலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 100 நாளில் அங்கார்க்கன் சரி ரொம்ப டேஞ்சராக இருக்கிறாரு. மேஷராசி நேயர்கள் சார், பொதுவாகவே வந்து இந்த திசை நடந்தால் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், பணம் நிறையா கிடைக்கும் அப்படின்னா எந்த திசைங்க சார் வரணும்? நம்பர் 1 திசை வந்து சூரியன் திசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப 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 நல்லா இருக்கும். அது விட்டா சுக்ரன் சூரியன் நடந்தாலே போதும், அவங்கள ரொம்ப அந்த திசை, அந்த புக்தி, அந்த நட்சத்திர நாள் வேலை செஞ்சாலும் பணக்காராகிடலாம். சார், இப்போ பொதுவாகவே வந்து செவ்வாயை வச்சு ஒரு பலன் சொல்கிறாங்க சார். இப்போ மேஷ ராசிக்கு செவ்வாய் எங்கே இருந்தால் லாபமாக இருக்குங்க சார்? நம்பர் 1 செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கும். சூரியனோட ராசி சிம்மத்தில் இருந்தால் ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்குவார். அதே மாதிரி மேஷ ராசிக்கு மகரத்தில் உச்சமாக இருந்தால் நல்ல யோகத்தை தருவார். அதே மாதிரி மேஷ ராசிலே கும்பத்தில் இருந்தாலும் யோகத்தை தருவார். ரிஷபா துலாத்தில் இருந்தால் நல்ல யோகத்தை தருவார். மேஷராசிக்கு சனி எங்கே இருந்தால் யோகம் தருவாருங்க சார்? மேஷராசி சனி வந்து எப்போவுமே ராசிலே கும்பத்தில் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கும்பத்தில் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் மகரத்தில் இருக்கணும். இந்த ரெண்டு ராசிலேருந்து ரொம்ப யோகத்தை தருவார், ரொம்ப ரொம்ப யோகத்தை தருவார். அதை விட்டால் நீங்கள் மிதுனா ரொம்ப லக்கி, மிதுனா வந்து ரொம்ப ரொம்ப லக்கி இருக்கும். மேஷராசிக்குங்க சார், இப்போ திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டால் மேரேஜ் நடக்கும் அப்படின்னா அது என்ன ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்கலாங்க சார்? மேஷ ராசிக்காருக்கு கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக எந்த கல் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் ஸ்டோன்ஸ்ன்னா, ಒಂದು ರಾಹುಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸ್ಟೋನ್ಸ್, ಅದೇ ಮಾದಿರಿ ಗುರು ಗ್ರಹಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಥ ಸ್ಟೋನು, ಅದೇ ಮಾದಿರಿ ಶನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸ್ಟೋನ್. இந்த 3 கல்லு கூட நீங்கள் மேஷராசிக்காரருக்கு, மேஷராசி அதிதேவத்தை வந்து அங்காரக்க, அதனால தான் அது பவளை போட்டால் கண்டிப்பாக இந்த 4 கல் ஒரு டாலராக போட்டால் கல்யாணம் நடக்கும். இல்லை இந்த 4 சம்பந்தப்பட்ட கல்லுன்னா உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் வச்சாலே கூட கல்யாணம் நடக்கும். நம்ம கூட கிடைக்கும் அந்த கல், அதை வாங்கிட்டு நீங்கள் வச்சாலே கல்யாணம் நடக்கும். சார், இப்போ மேஷராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களேங்க சார், அவங்களுக்கு என்ன ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாங்க சார்? மேஷராசிக்காருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், ரொம்ப வருஷம் எல்லா கோயிலுக்கும் சுற்றி இருக்கிற சமயம் எல்லா விளக்கும் ஏற்றி இருக்கிறது, உங்களுக்கு 2 ஸ்டோன் யூஸ் பண்ணால் போதும் மேஷராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேஷராசிக்கு என்ன பண்ணுன்னா, 1 கனಕ புஷ்யராக குரு கிரக சம்பந்தப்பட்ட கல், 1 ரூபி சூரியன் சம்பந்தப்பட்ட இந்த 2 கல்லு கூட நீங்கள் டாலராக போட்டுக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் மேஷராசிக்கு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா 5வது அதிபதி வந்து சிம்ம ராசி தான், குழந்தை கொடுக்குறாரு. குரு பகவான் வந்து 2 ராசிக்கும் மேஷக்கும் சிம்மத்துக்கும் நல்ல யோகக்காக இருக்கார். குருனும் சூரியனும் சேர்த்தாலே போதும் மேஷராசி குழந்தை பாக்கியம் வந்துடும். சார், இப்போ மேஷராசிக்கு பணம் கிடைப்பதற்கு என்ன கல் யூஸ் பண்ணுங்க சார்? ஜெம்ஸ்டோன் பணத்துக்காக ஒன்று வாங்கணும்னா சுக்ர கிரக கல் மேஷராசிக்காரர் யூஸ் பண்ணத்தான் கண்டிப்பாக பணம் வந்து சேரும். மேஷராசிக்கு குபேர கிரக கல்லுன்னு யூஸ் பண்ணாலும் பணம் கிடைக்கும். இந்த 2 கல்லுன்னு மேஷராசிக்காருக்கும்
குபேர கிரகக்கல் சுக்கிர கிரகக்கல் உங்கள் கேஷ் பாக்ஸில் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் கையில் பேஸ்கெட் போட்டாலே போதும் உங்களுக்கு பணம் வந்து அள்ளி தருவார் குபேரா ಮತ್ತು சுக்கிர கிரகக்கல் மேஷராசிக்காரர் போட்டே ஆகணும். சார் இப்போ மேஷ ராசிக்கு திருமணம் செய்யும் பொழுது எந்த ராசியோட திருமணம் செய்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்குங்க சார்? மேஷராசிக்கு திருமணம் ஆக போது ரிஷப ராசி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். துலா ராசிக்காரருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மத்து ராசிக்காரருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மக்கர கும்ப ராசிக்காரருக்கு மேஷ ராசிக்காரருக்கு இந்த ராசிக்காரருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ராசிக்காரர் போய் கேட்டாலும் டக்குன்னு கல்யாணம் ஆகும். சார் இப்போ மேஷ ராசி திருமணம் செய்யக்கூடாத ராசினா என்னங்க? மேஷ ராசிக்கு அதிதேவத்தை வந்து அடுத்தது வந்து ருஷிக ராசி. ருஷிக ராசிக்காரரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரருக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி மீன ராசிக்காரருக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கூடாது. வாழ்க்கை நிம்மதி இருக்காது. சார் மேஷ ராசி நேயர்களுக்கு ஒரு லக்கி கலர் அப்படின்னு என்ன வரைக்கும் கலர் சொல்லலாங்க சார்? மேஷராசி வந்து அதிகமாக நீங்கள் ரெட்டே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் மேஷராசி ரெட்டு பவளை போடும். அது இஸ் ராங் கான்செப்டும். அவங்க ராசிக்கு அந்த கல்லே ஒத்து வராது. ஏன்னா அந்த ராசி நல்லா இருக்கும். ஆனால் ஆப்போசிட் 8வது அதிபதி அவரை தான். ஆக்சிடென்ட் அபகாதெல்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் அதிகமாக கலர் யூஸ் பண்ணால் ப்ளூ யூஸ் பண்ணால் வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ப்ளூ ஆரஞ்சு யூஸ் பண்ணால் வெரி சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் யாரெல்லாம் மேஷராசி போகிறீங்களோ ப்ளூ ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை பிங்க் யூஸ் பண்ணுங்கள், வெட்டு சக்ஸஸ் கொடுக்கும். சார் இப்போ மேஷ ராசிக்கு ஒரு லக்கி நம்பர் சொல்லலாம்னா என்ன நம்பர் சொல்லலாங்க சார்? மேஷராசி நம்பர் வந்து அங்காரக்க நம்பர் 9, 18, 17 மேஷராசியோட நம்பர்ஸ். அது வந்து நம்பர் 9 தான் ஆகும். மேஷராசிக்கு பிடிச்ச நம்பர்ஸ் வந்து ஒரு லக்கி நம்பர்ஸ்னால் அதே மாதிரி பியூர்ஃபுல் நம்பர்னால் 1, 10, 19 ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 3, 12, 21, 30 ரொம்ப லக்கு. 4, 13, 23 ரொம்ப லக்கு. 5, 14, 23 கூட லக் இருக்கும். ஆனால் ஒரு 6 ரொம்ப லக்கி. 6, 15, 24 அவங்களோட லக்கி நம்பர் மேஷராசிக்கு. 7, 16, 25 அவாய்ட் பண்ணணும். 8, 17, 26 அவரேஜ் நம்பரும். 9, 18, 27 ரொம்ப லக்கி நம்பர்ஸ். சார் இப்போ மேஷ ராசி ஒரு மொபைல் ஃபோன் நம்பர் வாங்குறாங்க அப்படிங்கும்போது இல்லை கார் வாங்குறாங்க அப்படின்னாலும் அந்த நம்பரில் எந்த நம்பர்ஸ் அதிகமாக வந்தால் அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குங்க சார்? மேஷராசிக்கு 134 வந்து ரொம்ப லக்கி நம்பர்ஸ். 134 இருந்தால் ரொம்ப லக்கி நம்பர். இல்லைன்னா 11, 33, 44 ரொம்ப லக்கி நம்பர்ஸ். இல்லை 66 யூஸ் பண்ணால் ரொம்ப நம்பர் இருக்கும். மேஷராசிகர் யூஸ் பண்ணாத நம்பர்ஸ்னால் 2 இருக்கக்கூடாது. அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் இல்லை வெஹிக்கல் நம்பர்ஸ் நம்பர் 2 அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். 8 கூட அவாய்ட் பண்ணணும். சார் மேஷ ராசிக்கு ஒரு காடை வழிபடணும், ஒரு கடவுள் வழிபாடு பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், லைஃப் நல்லா இருக்கணும், எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாங்க சார்? கடவுள் வந்து காலையில் போகணும். மேஷராசிகர் இந்த சாயந்தரம் கோயிலுக்கு போனால் சக்ஸஸ் கம்மி. காலையில் தான் போகணும். காலையில் தான் சூரியனோட வந்து லக்கி டேட் அவருக்கு. சூரியன் தான் அவருக்கு அதிருஷ்டமான யோகா. காலையில் எப்படி இருந்தாலும் 5 மணிக்குள்ளே கோயிலுக்கு போனோன்னா யாராவது அங்காரக்கும் கோயிலுக்கு போகணும். யாராவது அங்கா இருக்குதுன்னா வைத்தியநாதேஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற வந்து கடவுள் வந்து முருகனோட கோயில். முருகன் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கார போகலாம். ஆனால் சாயந்தரம் போனால் லாபம் கிடைக்காது. காலையில் போனது சக்ஸஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. நம்ம மேஷ ராசிக்கு பொதுவாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோங்க சார். கடந்த இந்த 100 நாட்கள் அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் பார்த்தோங்க சார். நம்ம நேரில் கூட பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் எல்லாருக்கும்.